ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கதை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே நீ மாறாதவர். இயேசுவே நீ இருக்கிறவர். ஓ மங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவே 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 மங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலம் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலம் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா சந்நிதியில் எப்போதான் வந்து நிற்பேன்.
போதும், நீங்க போதும் இயேசுவே, நீங்க போதும்பா, உங்க சமூகம் எங்களுக்கு போதும்பா. ஓ ரிபா கபலா தனமா கரபா, அந்த சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறேன், வாஞ்சியோடு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கூட இந்த மாதத்துடைய கடைசி 5வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 11ஆவது மாதம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதனை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகமனதாக ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடுகிறோ அவங்க மத்தியிலே நடுவிலே இருக்கிற சொன்னீரே, இந்த வழியிலே கூட நம்ம நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். போதே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீரே நடத்தும். உண்மை ஆவியோடும் உண்மையோடும் அன்று தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களை கர்த்தாவை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு திசை கூட எங்களை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும். ஆண்டவரே, எங்களை கழுவி தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உச்சந்தலைமை உள்ள பாதவரை இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவி ஆண்டவரே எங்களை சுத்தம் செய்யட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ எங்களை கழுவுவதற்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை மாத்திரமல்ல வருகிறவர்களை கூட உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவோம். அந்த நடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். நடம் முழுவதும் பரிசுத்தப்படுத்துகிறோம். கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்க சொன்னீரே. அதே கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளும்படி உம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீரே. இந்த காலை வேளை கூட உம்மை தொழுது கொள்ள அடியாருக்கு ஒப்பு கொடுக்குறோம். பாடல்கள் வழியாக எங்களோட பேசும். நாங்கள் ஏற்கிற துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஆண்டவரே கர்த்தர் ஜெபங்களை கேட்டு பதில் தருவீராக. ஜெபிக்கும் போதே விடுதலையும் சுகமும் உண்டாவதாக. ஒருவனப்பட்டு நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒருவனப்பட்டு எவைகளை கேட்க பிதாவினால் உண்டாகும் சொன்னீர். இன்னைக்கு அநேக காரணங்கள் உண்டாக வேண்டும். கற்பம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும். விடுதலை உண்டாக வேண்டும். சுகம் உண்டாக வேண்டும். அப்பா, அன்பு உண்டாக வேண்டும். கிருபை உண்டாக வேண்டும். அநேகருக்குள்ள அப்பா கர்த்தாவே அப்படியாக செய்வீராக. கேட்க போகிற வார்த்தைகள் மூலியமாக எங்களோட பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிருந்து பிதாவின் ஆவியான சொன்னீரே. ஆவியான நீ பேசுவீனானா எங்கள் ஒவ்வொரு இறுதியும் கொழுதுட்டு எரியுமே. கர்த்தாவே இயேசுவே, இந்த ஆண்டவரே 11ஆம் மாதம் கடைசி கர்த்தருடைய நாளில் வந்து எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும். ஆண்டவரே கர்த்தாவே, முன்பு நடக்கிற சண்டே கிளாஸ் உடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, எல்லா பரிசுத்தமுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்போதே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினார் சொல்லப்பட்டிருக்கப்பா. இப்போதே உடைய மகிமை பிரசன்னம் இப்போதே நிரப்புவதாக. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் வருவதாக. எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய தூதர்கள் வருவார்களாக. கர்த்தர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவீராக. தேவ ஆலயத்தில் தேவனுடைய வஸ்திர தொங்கல் இருப்பதாக. தேவ ஆலயத்தில் இயேசு உலாவீராக. 7 குத்தலுக்கு மத்தியில் உலாவின தேவ குமாரன் எங்கள் மத்தியில் உலாவீராக. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. ஆலயத்துக்குள்ளே காலை வைக்கும் போதே பலவீனங்கள் நீங்கணும். சுகம் உண்டாகணும். அசுத்தாவிகள் ஓடணும். கட்டுகள் சுட்டரிக்கப்படணும். ஆண்டவரே இயேசுவை விடுதலையோடு, சிந்தையில விடுதலையோடு, சரீரத்தில் விடுதலையோடு, ஆவியில விடுதலையோடு, ஆத்மால விடுதலையோடு, கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் விடுதலையாக்கும்படி குமாரன் விடுதலையாக்கிறார். மெய்யாகி விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களை விடுதலையாக்கும். விடுதலை நாயகன் எங்க மத்தியில உலாவீராக. இப்போதே உடைய மகிமை பிரசன்னம் இந்த ஆலயத்தை மாத்திரமல்ல, ஆலயமாக எங்கள் சரீரத்தை இப்போதே நிரப்புவதாக. சுகத்தினால, பலத்தினால, உற்சாகத்தினால, விடுதலினால நிரப்புவீராக. கர்த்தர் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதனாலும்
ஆண்டவரே கத்த பாடலாம் நம்மளை கீர்த்தனம் பண்ண சொல்லிடுறப்பா. கத்தருடைய எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்க காத்திருக்க உதவி செய்யும், மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். எங்கள் ஆராதனைக்கும் பசுத்த ஆர்மியுடைய ஆராதனைக்கும் விரோதமாக எழுப்புகிற எல்லாவித மனிதனுடைய வன்கண் பொறாமை எரிச்சல் பிசாசின் கிரிகளை நசரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்கான சுதந்திரம் என்று சொன்னீரே, அப்படியாக செய்வீராக. ரத்துக்களே மூடிக்கொள்ளுங்க. எல்லாம் துதியும் கனமும் மகிமை எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சொல்லித்தரும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல வீடா. ஆமென் ஆமென். உட்காருவோம். உட்கார்ந்து பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிகாரி. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கர்த்தர் தான். அவர்கிட்ட வந்தால் என்கிட்ட இதுக்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் பரிகாரியாக இருக்கிறார். எதிரிக்கும் நம்ம ஜீவிய நாட்கள் முழுவதும் அவரே நம்முடைய பரிகாரி கேட்கப்படுமா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள்
ஹல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடல பாடுவோம். ஆங்கில பாட்டில் பாடுவோம். Come bless the Lord, holy servants of God. Hallelujah. பாடுவோம். Come bless the Lord, holy servants of the Lord, who stand by night in the house of the Lord. Lift up your hands in the holy place. Come bless the Lord. Come bless the Lord. Who taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Come bless the Lord. Come bless the Lord. He lifted me up from the miry clay. and He set my feet on the rock to stay. He gave us song, gave a mouth to sing, A song of praise, a song of praise. Hallelujah. அவரை பாடுற அந்த பாடல, துதியின் பாடல நம்முடைய வாயிலே கத்தர் வைத்தார். ஆமென். கத்தர் நல்ல ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கத்தர் வீட்டிலே கூடினோம், அவர் நாமத்தில் ஆராதிப்போம். கத்தர் வீட்டில் கூடினோம், அவர் நாமத்தில் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமே, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பாதம். அதனால கர்த்தருடைய வீட்டிலே வந்து அவரை தொழுது கொள்வது பெரிய ஆசீர்வாதம். ஒரு வீட்டிலிருந்து தொழுது கொள்ள காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்வது. தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். அவனுக்கு ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள முடியல. ஆனால் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜன்னலை திறந்து, உள்ள தோல் விசுவாசம் பாருங்க, ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக தங்கள் கைகள். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, என்னால் அங்கே எருசலேமுக்கு போக முடியல, ஆனால் நான் திறந்து விசுவாசத்தோடு என் ஜெபம் எருசலேமுக்கு நேராக போகிறது. ஹல்லேலூயா. எருசலேமை நோக்கி போகிறது. எருசலேம் நேராக கைகளை உயர்த்துகிறேன். இந்த ஜெபம் கர்த்தர் அப்படியாக தடைகள் இருந்த போதிலும், கையை உயர்த்தக்கூடாத தடை இருந்த போதிலும், ஜெபிக்கக்கூடாதபடி தடை இருந்த போதிலும், கர்த்தரை தேடக்கூடாது என்ற தடை இருந்த போதிலும், அவன் அதை பற்றியெல்லாம் தன் ஜீவனையும் பிராணனையும் அருமையாக எண்ணாமல் கர்த்தரை வழக்கத்தின்படியே கர்த்தரை ஜெபிக்க ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடின விசுவாசத்தோடு பாடுவோமா? கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தில். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தில் ஆராதிப்போம். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தில் ஆராதிப்போம். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தில் ஆராதனை செய்வோம்.
அவர் ஆவியோடு தொழுது கொள்ளலாம், உண்மையோடு தொழுது கொள்ளலாம், பரிசுத்தோடு தொழுது கொள்ளலாம். தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பராயிருக்கிறார். இயேசுவை ஆராதித்தால், துதித்தால், சோதரித்தால், ஓ ரகபாலதன அந்தர ஷபபபபப. இயேசு ராஜா, தேசராஜன், அவர் ஆண்டவர், அவர் ஆராதிக்குரியவர், அவர் தொழுது கொள்ள கூடியவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் நீங்க அவரை தொழுது கொள்ளலாம், அவரை ஆராதிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஏன் நம்ம அவரை ஆராதிக்கணும்னா, எதுக்காக கர்த்தரை வீட்டில் வந்து நம்ம ஆராதிக்கணும்னா, நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அவரை ருசிக்க வருகிறோம். நம்ம இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் வாரம் முழுதும் சாப்பிட்றோம். வாரத்தை ஒரு நாள் கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்டா அந்த ருசி என்னன்னு உங்களுக்கு தெரியும். பரவாயில்லப்பா, 6 நாளும் நம்ம அரைச்சமாகவே திருப்பி திருப்பி அரைச்சி செய்ததே திருப்பி செய்யுது. பசங்களே என்ன தான் சொல்லுது, வீட்டில் சாப்பிட்றனாலே மூஞ்ச சொல்லிக்குது, வீட்டு சாப்பிட்றனால அப்படியே பார்த்தா தலையை தொங்க போட்டு வந்துடும். ஆனால் ஒரு வாரம் வெளியே போய் சாப்பிட்றோம், இன்னைக்கு வெளியே போகிறோன்னா பா போலியே ரெடி ஆகலையே நம்ம ரெடி ஆகும் இப்போ போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகணும், இன்னும் டைம் ஆகலப்பான்னு அப்படியே காலு கை பிடிக்கவே முடியாது, ஒரே குஷியாக. ஏன் வெளியே போய் வித்தியாசமாக ஏதோ சாப்பிட போகிறோம். இப்போ கர்த்தர் வீட்டுக்கு எது வரேன்னா, வாரம் ஃபுல்லாக ருசித்த இப்போ ஆலயத்தை வரேன், ஆலயத்தில் வந்து என்ன பண்ண போகிறேன், அவர் ருசிக்க பார்க்குறேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ருசித்து பார், இயேசு நல்லவர். ருசித்து பார், இயேசு நல்லவர். ருசித்து பார், இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசு ராஜனை. ருசித்து பார், இயேசு நல்லவர். ருசித்து பார், இயேசு நல்லவர். ருசித்து பார், இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசு ராஜனை. பொதுவாகவே சாப்பிடும் போது உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் சில இடத்துல வந்து அன்லிமிட்டெடு பொஃபே சிஸ்டம், நின்றுட்டே சாப்பிட்லாம். உங்களுக்கு உட்காந்து லிமிட்டடாக சாப்பிடணுமா, அன்லிமிட்டடாக நின்று சாப்பிடணுமா? புரியலையா உங்களுக்கு? சில இடத்துல போனால் கல்யாணத்தில் பந்தியில் உட்காந்துடணும், அவ்வளோதான். உட்காந்தா இலை போட்டு சாப்பாடு கொடுத்துருவோம். ஸோ அது வந்து உட்காந்து சாப்பிட்ற லிமிட்டட். ஆனால் பொஃபே சிஸ்டம் அப்படி இல்லை, அப்படியே அடுக்கி வச்சுப்போம் சுற்றிலும். நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம், நடந்து எடுத்து சாப்பிட்லாம், நடந்து அப்போ எழுந்து போய் எடுத்து சாப்பிடலாம். இப்போ உட்காந்து இலை போட்டு சாப்பிட விரும்புகிறீங்களா, எழுந்து போய் எடுத்து சாப்பிட விரும்புகிறீங்களா? அதான் கேள்வி. ஹல்லேலூயா. எழுந்தால் தான் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். நீங்களே உங்களுக்கு எது வேணும் எது வேணான்னு செலக்ட் பண்ணி சாப்பிடலாம். பிடிச்சதை நிறைய சாப்பிடலாம், பிடிக்காத கொஞ்சமாக சாப்பிடலாம், சும்மா டேஸ்ட் பண்ண அப்படியே சாப்பிடலாம். அதனால எழுந்து நின்று நம்ம பார்க்க என்ன பண்ணுறோம், ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நிற்கிற ஊழியரே சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா அதுவும் நல்லா இருக்காது. நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரை பாடுவோமா? ஆராதிப்போம் இயேசுராஜனை பாடுவோம். ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை ஆராதிப்போம்
விஷயத்தை பாருங்க. அவர் ரொம்ப சுவையானவர். ஹalleluya. அவர் தேனிலே இனிமையானவர். ஹalleluya. அவர் சாரோனின் ரோஜா. இயேசு லீலின் 16 சிறந்தவர். ஹalleluya. அவர் நல்லவர், 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 நல்லவர். அவர் 1000 பேரிலும் சிறந்தவர். அவர் ஒப்பிடவே முடியாது. ஹalleluya. அவர் தான் ஆராதனை நாயகன். அவர் தான் ஆராதனை வேந்தனும். அவர் எப்பெல்லாம் எதுக்கு லிமிட்டேஷன், சிலெல்லாம் லிமிட்டேஷன். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆராதி லிமிட்டேஷன் இல்லை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆயுள் முடியும் வரை அவர் தொழுவ அந்த ஐஸ்வர்ய சம்பல் நமக்கு ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேண்டனம் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேண்டனம் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன்.
ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிங்க, வணங்கி ஆராதிங்க, தொழுது ஆராதிங்க, துதித்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆராதிங்க. எப்படிலாம் கர்த்தர் ஆராதிக்க வேண்டுமோ அவர் ஆராதிக்க துதிக்கு பாத்திர. அவர் ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய பிரசனம் இறங்குகிறது. அடைப்பட்ட வாசல்கள் திறக்கும், அடைக்கப்பட்ட சங்கிலியின் கட்டுகள் அறுக்கப்படும். ஓ, எல்லா வழிகளும் உண்டாகும். ஹல்லேலூயா. கபரதன சபலதன அவருடைய அபிஷேகம் இறங்கும், நுகங்களை முறிக்கும். ரிபாலா சிபாலதா கரதனமா. நம்ம உயிரோடு இருக்கிறது அவர் ஆராதிக்கதான். ஹல்லேலூயா. அவர் இணையற்றவர். அவரு நம்ம ஆவலுடனே நம்ம ரொம்ப ஆவலா இருக்கணும் துதிக்க. ஒருத்தர் வந்து துதின்னு சொல்லக்கூடாது, நம்ம ஆவலுடனே அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு நீதி செய்கிற தேவன். ஓ, அவர் ஆராதிப்பேன். நல் தேவனே, இணையற்றவரே, ஆராதிப்பேன். ஓ, பாடுவோமா? அப்படியே அமைதியா அப்படியே கண்களை மூடி கண் முன்பாக அப்படியே இந்த பாட்டை உணர்ந்து பறந்து பாடி பாடுவோம். கர்த்தர் அப்படியே அசைவாடுவாராங்க. பாடுவோம். ஆராதிப்பேன் நல் தேவனே, இணையற்றவரே, ஆராதிப்பேன் அவரோடு. சமாதான பிரபு நீரே, துதி பாடுவேன். எந்த நீதியானீரே, ஆராதிப்பேன் நல் தேவனே, இணையற்றவரே. ஆங்கிலத்தில் போடுறோம். I worship you. I worship you, Almighty God. There is none like you. I worship you, O Prince of Peace. That is what I love to do. I give you praise, for you are my righteousness. I worship you, Almighty God. There is none like you. தமிழ்ல பாடுவோம். ஆராதிப்பேன் நல் தேவனே, இணையற்றவரே, ஆராதிப்பேன் அவரோடு. சமாதான பிரபு நீரே, துதி பாடுவேன். எந்த நீதியானீரே, ஆராதிப்பேன் நல் தேவனே, இணையற்றவரே, இணையற்றவரே, இணையற்றவரே. ஹல்லேலூயா. ஓ, இயேசு, இயேசு இணையற்றவர் அவர். ஓ, இயேசு அப்படியே கண்களை மூடி, இயேசுவே நீ இணையற்றவர் ஆண்டவரே, இயேசுவே நீ ஒப்பற்றவர் ஆண்டவரே, இயேசுவே 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 சொல்லுங்க. அப்படியே இயேசுவே இருக்கு. இயேசுவே
இயேசுவே கொடுங்க, இயேசுவே, இயேசுவே. ஓ ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே. ஓ உம்மை ஆராதிக்கல எத்தனை சந்தோஷம், உம்மை ஆராதிக்கல எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறதுல, உம்மை சோத்தரிக்கிறதுல. ஓ ஹல்லேலூயா. ஓ என் வாழ்க்கையிலே நீ எனக்கு மறைவிடமா இருக்கிறீரே, எனக்கு புகழிடமா இருக்கிறீரே, எனக்கு அடைக்கலமா இருக்கிறீரே. ஓ ஹல்லேலூயா. உடைய சிறைகளின் நிழலில் என்னை மறைத்து வைத்திருக்கிறீரே. நான் அதை நம்பி என் வாழ முழுவதும் நான் இளைப்பாறலப்பா. எனக்கு என்னை மறைக்க ஒரு ஷீல்டு இருக்குதுப்பா, என்னை மறைக்க நிழல் இருக்குப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிழலே வந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ரூத்தை போல வந்திருக்கிறேனப்பா. ஓ யோபை போல சொல்லுகிறேன் ஆண்டவரே, அவன் நிழலில் சட்டைக்கு கீழே இருக்கிறப்பா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சத்துருவை காத்த நிழல் விலகி அது இயேசு தேவன் என்னை காக்கும்படி என்கிட்ட வருகிற ஆண்டவரே. அந்த நிழலுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதான் ஆராதனை. இங்க கடந்து வந்த இந்த வாரம் முழுவதும் உள்ள பிரச்சனைகளை, பாரங்களை, கவலைகள் எல்லாம் எங்க கொண்டு வரணும்? தேவ சமூகத்திலே வந்து இதயத்தில் ஊற்றி கொண்டு நீங்க அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய பொழுது ஓ கர்த்தர் உங்களை அப்படியே ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. சீரருகாலின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீட்டுடையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சொல்லுங்க, சிறகுகளே, சிறகுகளே
இயேசு இருக்கிறார். உங்களை ஆதரிக்க இயேசு இருக்கிறார். ஓ ஹalleluya. உங்களை நேசிக்கிற இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. இயேசுவே, ஜீசஸ் ஐ லவ் யூ. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேனப்பா. என்னை ஆதரித்த இயேசு நாமத்தை நானும் ஆதரிப்பேன். ஓ ரகபலா தனமரபா. அல்ல கையில தட்டி ஓ ரிபா கபலா தரபா. என் இயேசுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற நேசத்தை யாராலும் பிரிக்க முடியாது. ரிபா சப கபலா தரபா. ரிதந்தனா கல. துதி கன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காருவோம். அமைதியாக தேவ சமூகத்திலே நாம் நம் அன்பு சகோதரர்